அனைவருக்கும் வணக்கம். அண்டர்ஸ்டாண்டிங் த லாங்குவேஜ் ஆஃப் யுவர் மைண்ட், அதாவது உங்கள் மனதின் மொழியை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி. ஸோ அப்போது எல்லோரும் எப்படி பயன்படுத்துகிறாங்க? மைண்டுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ், இப்போ சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொன்னால், நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விடணும்னு பல வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் விட முடியல. அதாவது அப்போது என்ன லாங்குவேஜ் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா, இப்போ சிகரெட்னு சொன்னோன்னே மைண்ட் என்ன லாங்குவேஜை புரிஞ்சுக்குன்னு பார்த்தா, ஓஹோ சிகரெட் பிடிக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எமோஷனை தூண்டி விடும். அப்போது இந்த இதுலேருந்து எப்படி குவிட் பண்ணுறது? இந்த லாங்குவேஜை ப்ராப்பராக கற்றுக்கிட்டா எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சகலமும் வந்து வெற்றி ஆகும். அதான் சொல்லுவான் சைக்காலஜியில் பார்த்தா, இப்போது டிரான்சென்டல் மெடிடேஷன் சொல்லுவோம். அதாவது ஆட்டோ சஜஷன் சொல்லலாம். இன்னொரு இதில் தன்வசப்படுத்துதல். மனம் என்பது நமக்கு மனசுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு, மாபெரும் சக்தி உண்டு. அப்போது அந்த தன்வசப்படுத்துதல் வார்த்தை இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம வந்து மனம் வந்து ஒரு மாபெரும் சக்தின்னு சொல்லிட்டேன். அந்த தன்வசப்படுத்தல் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த பாசிட்டிவான வேர்ட்ஸை பயன்படுத்த, ரைட்டான லாங்குவேஜை பயன்படுத்த அந்த கண்ணாடி வந்து பரிசுத்தமான கண்ணாடியாக மாறிடும். அதே தவறான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? த மிரர் இஸ் கெட்டிங் டேமேஜ்டு. ஸோ அப்போது எப்படி வந்து இதை வந்து குவிட் பண்ணுறதுன்னு பார்த்தா கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். இது இப்போது ஒரு ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்தா, ரிப்பீட்டேஷன் ஆஃப் தாட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மறுபடியும் அந்த எண்ணம் வந்து தூண்டிவிடப்படுது. இப்போ நிறைய பேர் பார்த்தா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் இந்த 31st நான் வந்து நைட்லேருந்து நான் சிகரெட்டை குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஆனால் அடுத்த ஒரு நாள் கூட அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாது. உடனே வந்து அவங்க சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதோ அந்த பழைய வந்து இந்த ஹேபிட்டை வந்து தொடர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது எப்படி இதுக்கான சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தா, ஐ ஆம் அ டீடோட்டலர், இதுதான் வந்து சரியான ஒரு சைக்காலஜிக்கல் வேர்டு வந்து பயன்படுத்தக்கூடிய ஆட்டோ சஜஷன் இதுதான். இப்போ நான் வந்து மிகவும் ஒழுக்கமான மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வார்த்தைகளை வந்து நம்ம வந்து மைண்டோட கரெக்டான லாங்குவேஜை புரிஞ்சுட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த விஷயம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்வசப்பட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக குவிட் பண்ண முடியும். இப்போது நான் பல பேரை பார்க்குறேன். சமீபமாக ஒரு பெண்மணி என்னை வந்து பார்க்க வந்திருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மேலிடத்து ஒரு பெரிய அவங்க ராயல் ஃபேமிலி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்கள்ட்ட ஒரு சொத்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்கள்ட்ட சொத்து இருக்கும். என்னை வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க. கணவர் வந்து ப்ரெசன்ட் பொலிட்டீஷியன், நான் அவர் பேரையும் சொல்ல விரும்பலை. ஸோ அவங்க வந்து எங்கிட்ட கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, மனிதர்கள் எல்லாம் வந்து பணத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 100 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது, ஆனால் வாழ்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, எனக்கு சூசைடல் தாட்ஸ் தான் எனக்கு வந்துகிட்டே இருக்குது, ஏன் இந்த நான் வாழ்க்கையை வாழ்கிறேன், நான் தற்கொலை பண்ணி செத்து போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துகிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எங்கே போச்சு பணம்? எல்லாம் பணத்தை தேடி ஓடுறாங்க. பல கோடி வந்து அவங்கள்ட்ட 100 கோடிக்கு மேலே சொத்து இருக்குங்கிறாங்க. அப்போது சந்தோஷமாக இருக்க வேண்டியதுன்னு அவங்க ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல? அங்கே என்ன மிஸ்ஸிங்னு பார்த்தா, ஞானம் இல்லை. பணம் இருக்குது, ஞானம் இல்லை. இப்போ நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஒருத்தர் 1000 கோடி வச்சிருக்கிறார், 1000 கோடிக்கு மேலே இருக்குது அவருக்கு சொத்து. அவர் என்கிட்ட பர்சனலாக பேசுகிறார். நான் பல பில்லியனர்ஸை நான் பார்த்துருக்கேன். அவர் என்கிட்ட பர்சனலாக என்ன சொல்கிறாரு, சூர்யா எனக்கு வந்து யாருமே அன்பு செலுத்துறதுக்கு ஒரு சோல் கூட இல்லை, எனக்கு ஒரு 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 உண்மையான ஒருத்தர் கூட இல்லை, எல்லாம் என் பணத்தை சார்ந்து தான் இருக்கிறாங்க, நான் அவ்வளோ மன உளைச்சலில் இருக்கேன், நான் சந்தோஷமாகவே இல்லை, நான் ஏன் தான் வாழ்கிறேன், என்கிட்ட 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்கள், அப்போது மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது மனிதன் வந்து நான் பார்க்குறேன், இப்போ வந்து நான் நிறைய பேரை கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, 1 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது சார், ஆனால் ஒரு நிம்மதி இல்லை, மைண்ட் இஸ் கில்லிங், எனக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையே கிடையாது, பீஸ் இல்லை அப்படின்றாங்க. அதாவது பல மனிதர்கள் பயத்தோட நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஞானியின் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட இன்னைக்கு 10 ரூபா காசு கூட இருக்காது, ஆனால் வாழ்க்கையை விசித்திரமாக பார்ப்பான். எப்படி இந்த வாழ்க்கை வந்து என்ன நடக்க போகுது, யார் வந்து எப்படி வந்து கதவுகளை திறக்க போகிறாங்க, ஏன்னா அவனுக்கு வந்து போய் சேர போகிற இடம் தெரியும். ரொம்ப பெரிய அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பான். அதான் சொல்கிறார், ஓஷோ சொல்கிறாரு, உனக்குள்ள என்ன, அதாவது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தான் நீ கொடுக்க முடியும். என்கிட்ட ஏகப்பட்ட மகிழ்ச்சி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து மற்றவர்களுக்கு அந்த எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் துக்கத்தில் இருந்தால் நான் எப்படி வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ஸோ என்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் தட். ஸோ என்ன சொல்கிறது, அப்போது ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா இந்த உலகத்துக்கு அது வெளிப்பட்டே தீரும், அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அதான் சொல்கிறேனே, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்கிறாங்களே. ஸோ அதோட மீனிங்கே இதுதான். அதாவது ஞானம் அடைஞ்சிட்டான், ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு பணமாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், அனைத்தும் அவன் வசப்படும். அதுதான் ஞானத்தோட ஒரு பெரிய சாராம்சமே. அப்போ இந்த மனதோட மொழியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் செயல்படுத்தணும் அப்படின்னா, இந்த டிரான்சென்டல் மெடிடேஷன், தன்வசப்படுத்துதல், நம்ம வந்து எல்லா விஷயங்களும் நம்ம சாதிக்க முடியும். மனிதன் வந்து பேராற்றல் படைத்தவன். இப்போ சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட பேராற்றல் இருக்குங்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து ஒரு பெரிய பேராற்றல் படைத்தவனாக மாறினான். எப்படி மாறினான்னா, பல லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். அவனுடைய ஆற்றலை வந்து எங்கே பயன்படுத்துறான்னு கேட்டிங்கன்னா,
இட்ஸ் டு த ராங் டைரக்ஷன் சொல்லுவேன். அதாவது மனிதர்கள் வந்து அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல். இப்போ ஒரு மிருகம், ஒரு நாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அது வந்து ஒரு நாயாக மட்டும்தான் இறந்து போக முடியும். ஆனால் மனிதர்கள் வந்து விவேகானந்தராகவோ புத்தராகவோ ஹிட்லராகவோ வந்து மாற முடியும். அதாவது பல பேருக்கு இந்த வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னே தெரியல. அதாவது 2 விஷயம். கற்றல், தினம் தினம் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த வாழ்க்கையில் வந்து. அதாவது ஒரு ஃபெர்வென்ட் டிசையர்னு சொல்லுவோம். ஃபெர்வென்ட்னா தீவிரமான ஆசை இருக்கணும். நான் வாழ்க்கையில் என்னவாக, நான் எதற்காக பிறந்தேன், நான் என்ன செய்யலாம், நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் தினசரி. அப்போ நீங்கள் தினசரி உங்களுடைய அறிவு மேம்பட மேம்பட, நீங்கள் கற்றல் ஆற்றல் வந்து மேம்பட மேம்பட, நம்ம ஒன்றுமே இப்போ கற்றுக்கல அப்படின்ற ஒரு தாழ்வான ரொம்ப சராசரியான ஒரு நிலை வந்துடும். நான் பார்க்குறேன் சில பேர்லாம் ஒன்றுமே இருக்காது. நான் நிறைய புகழ் அடைஞ்சவங்களையும் பார்த்துருக்கேன், பணம் வச்சுருக்கேன் பார்த்து, சின்ன புகழ் வந்துட்டா போதும், கையிலே பிடிக்க முடியாது, தாம் தும்னு குதிப்பாங்க. அப்போது இப்போ நீங்கள் வந்து அறிவில் மேம்பட மேம்பட, அதான் சொல்ல நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ முன்னோர்கள் சொல்லி நிறைகுடம் தழும்பாது 1000 அர்த்தம் இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா ஞானமாக பார்த்தா மேம்பட்டு, நீங்கள் உங்கள் அறிவு மேம்படும் போது, நீங்கள் கற்றல் மேம்படும் போது, நாம் இன்னும் கற்றுக்கணும், நாம் ஒன்றுமே கற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் வாழ்க்கையோட பர்பஸ் வந்து தினசரி, மைக்கேல் ஜாக்சன் என்ன சொல்கிறாரு, தினசரி நான் வந்து பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப் ஒரு ஸ்டெப்பாவது நான் கற்றுக்காமல் நான் தூக்க மாட்டேன். அதுதான் என்னோட சக்ஸஸோட சீக்ரெட் அப்படிங்கிறார். ஸோ லேர்னிங் அண்ட் மகிழ்ச்சியாக வாழ்கிறது, அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில். அதனால் மனதின் மொழியை சரியாக புரிந்து கையாண்டால் நம் வாழ்க்கையில் அனைத்தும் நம் வசப்படும். அதுதான் நான் சொல்ல வர சாராம்சமே. மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக